அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த வகுப்பின் மூலம் பூரணமான பயனை நம் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய காலத்தின் தேவை மன்ஹஜு ஸலஃப் என்கிற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இங்கே நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். சலஃப், சலஃபி, சலஃபியா என்கிற பிரயோகங்கள் இன்று பரவலாக பேசப்படுவதை நாம் கேட்கிறோம். சிலர் நான் சலஃபி என்று சொல்வதிலும், நான் சலஃபியா கொள்கையை சார்ந்தவன் என்று சொல்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். இன்னும் சிலருக்கு சலஃப், சலஃபியா என்கிற வார்த்தைகளை கேட்டால் சங்கடமாகவும் வெறுப்பாகவும் இருக்கிறது. இன்னும் சிலர் சலஃபி என்கிற வார்த்தையை ஒரு பயங்கரமான வார்த்தையாக பார்த்து கொண்டிருப்பதையும் அறிமுகப்படுத்தி கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். ஐரோப்பிய நாடுகளிலே அந்த வார்த்தையை தவிர்த்து கொண்டால் நல்லம் என்றுதான் பேசும்போது சகோதரர்கள் ஆலோசனை சொல்லுவார்கள். சலஃபி என்கிற வார்த்தையை நீங்கள் தவிர்த்து கொண்டால் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே இந்த சலஃப், சலஃபி, சலஃபியா என்கிற வார்த்தைகள் பெரும்பாலும் தவறாக புரியப்பட்ட வார்த்தைகளாகவே காணப்படுகின்றன. ஒன்றுமே புரியாமல் கொஞ்சம் பேர் சலஃபியா, சலஃப் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இது என்ன என்றே புரியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் சலஃபி என்கிறார்கள், சலஃபியா என்று சொல்கிறார்கள், இது என்ன ஒரு புதுமையான விஷயமாக இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு போன்ற இடங்களிலே அதை ஒரு 5வது மதுஹப் என்று கூட சொல்லுவார்கள். சலஃபி என்கிற ஒரு மதுஹப் இப்போது புதிதாக தோற்றம் பெற்றிருக்கிறது என்று சொல்வார்கள். மேற்குலகம் சலஃபி என்பதை ஒரு பயங்கரவாத கொள்கையாக பார்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ மன்ஹஜு ஸலஃப் என்றால் என்ன என்பதை அறிவதற்கு முன்னால் சலஃப், சலஃபியா என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வது நம்முடைய கடமையாகும். சலஃப் என்கிற வார்த்தை பொதுவாக பயான்களிலே அதிகமாக பயன்படுத்தப்படும், சலஃபு சாலிஹீன்கள் என்று. அதே போன்று நிறைய பேருடைய பெயர்களுக்கு முன்னால் இப்போது சலஃபி என்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக இஸ்மாயில் சலஃபி என்று சொல்வார்கள், அல்லது சிலருடைய பெயர்களுக்கு பின்னால் கேரளாவிலே ஹுசைன் சலஃபி என்பார்கள். இப்படி ஒருடைய பேருக்கு பின்னால் சலஃபி என்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இதுவும் இந்த கோணத்தில் பார்க்கிறவர்கள் ஒரு மദ്രസா, சலஃபியா என்கிற மദ്രസா, அதிலே படிக்கிறவரை சலஃபி என்று சொல்வார்கள். ஸ்ரீலங்காவிலே தாருத் தௌஹீத் சலஃபியா என்ற ஒரு மദ്രസா இருக்கிறது, அதிலே படித்து வெளியாகக்கூடியவர்களை சலஃபி என்று சொல்வார்கள். இந்தியாவிலே பனாரஸிலே ஜாமியா சலஃபியா என்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறது, அதிலே படித்து வெளியாகிறவர்களை சலஃபி என்று சொல்வார்கள். பாகிஸ்தானிலும் ஜாமியா சலஃபியா என்ற ஒரு மദ്രസா இருக்கிறது, அதில் படித்து வெளியாகக்கூடியவர்களை சலஃபி என்று சொல்வார்கள். உண்மையிலேயே சலஃப் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கிற போது, முன்னோர்கள், முன் சென்றவர்கள் என்பது அதனுடைய நேரடி அர்த்தமாகும்.
முன்னோர்கள் அல்லது முன் சென்றவர்கள் என்பது அதனுடைய நேரடி அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வழக்கில் நம்ம இஸ்லாம் பேசும்போது, இஸ்லாமிய கொள்கை பற்றி பேசும்போது சலஃப் என்று நாம் பேசுவது யாரை குறிக்கும் என்று கேட்டால், முதல் நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை, சஹாபாக்களை சலஃப் என்று அழைக்கப்படும். அதே போன்று தாபிஈன்களையும் சலஃபுகள் என்று சொல்வார்கள். மூன்றாவதாக தபஅ தாபிஈன்களையும் சலஃபுகள் என்று சொல்வார்கள். இப்ப சலஃபுகள் என்று பிரயோகிக்கப்படுவது சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள். இதை எங்கிருந்து எடுத்தார்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முத்தவாத்திரான ஹதீஸ், மிகவும் ஆதாரபூர்வமான நம்பகமான ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஹைருன் நாஸி கர்னி, மனிதர்களில் சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்ததாக அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள். இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தை சொல்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் தாபிஈன்கள், அவர்களை துயர்ந்து வரக்கூடியவர்கள் தபஅ தாபிஈன்கள். இந்த மூன்று குழுக்களும் அல்லது இந்த மூன்று காலப்பகுதியையும் சேர்ந்தவர்கள் தான் சலஃபுகள் என்று இஸ்லாமிய பிரயோகத்தில் குறிக்கப்படுவார்கள். இந்த மூன்று காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய வழியில் பயணிக்கிறவர்கள் சலஃபிகள் என்று அழைக்கப்படுவார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம். சலஃப் என்பவர்கள் மூன்று காலத்திலும் வாழ்ந்தவர்கள். அந்த மூன்று காலத்திலும் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த ஸ்டைலில் தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் சலஃபிகள் என்று சொல்லப்படுவார்கள். சலஃபி என்பது சிங்குலர், ஒருமை, சலஃபியூன் என்பது பன்மை. இந்த மூன்று நூற்றாண்டிலும் வாழ்ந்த அந்த மூன்று காலப்பகுதியிலும் வாழ்ந்த மக்களை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிறந்தவர்கள் என்று சொன்னால் எதில் அவர்கள் சிறந்தவர்கள்? பொதுவாகவே ஹைருன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களை துயர்ந்து வரக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எதில் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் இங்கே பொதுப்படையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருப்பதனால் எல்லா விஷயங்களிலும் அந்த மூன்று சாராரும் சிறந்தவர்கள் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் ஈமானில் அவர்கள் சிறந்தவர்கள், அகீதாவில் அவர்கள் சிறந்தவர்கள், அமலிலே அவர்கள் சிறந்தவர்கள், குர்ஆன் சுன்னாவை புரிவதிலே அவர்கள் சிறந்தவர்கள். எந்தெந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் வருகிறதோ அவை அனைத்திலும் அவர்கள் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சான்று பகர்ந்து விட்டார்கள். எனவே இந்த விஷயத்தில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் உட்பட பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும். இந்த மூன்று நூற்றாண்டுகளிலும் வாழ்ந்தவர்கள் சலஃபுகள், அவர்களுடைய வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் சலஃபிகள் என்று அழைக்கப்படுவார்கள். அந்த காலத்தில் இருந்த கொள்கை, அந்த காலத்தில் இருந்த நடைமுறை, இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து சலஃபியா என்று அதற்கு அழைக்கப்படும்.